வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த டெஸ்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே காங்கிரீட் டெக்னாலஜிலேருந்து எடுத்தது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், பல்கிங் ஆஃப் சாண்ட் இஸ் மேக்ஸிமம் இஃப் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் அபவுட். பல்கிங் ஆஃப் சாண்ட் இஸ் மேக்ஸிமம் இஃப் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் அபவுட். ஸோ மாய்ச்சர் கண்டென்ட் எந்த பர்சன்டேஜுக்கு அதிகமாக வரும்போது சாண்டோட பல்கிங் அதிகமாக இருக்கும். பல்கிங் ஆஃப் சாண்ட் இஸ் மேக்ஸிமம் இஃப் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் அபவுட் 2%, 4%, 6%, 10%. 2, 4, 6, 10. ஸோ ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கீழே லைவ் சாட்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் உங்களோட ஆன்சர்ஸை சொல்லலாம். ஸோ ஆன்சர் இஸ் 4%. பல்கிங் ஆஃப் சாண்ட் இஸ் மேக்ஸிமம் இஃப் மாய்ச்சர் கண்டென்ட் இஸ் அபவுட் 4%. ஸோ 4% மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும்போது சாண்டோட பல்கிங் எப்போதுமே அதிகமாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், டயகனல் டென்ஷன் இன் எ பீம். Diagonal tension in a beam is maximum at neutral axis, decreases below the neutral axis and increases above the neutral axis. Increases below the neutral axis and decreases above the neutral axis remain same. So beam oda diagonal tension neutral axis la eppadi irukum da question. So diagonal tension in the beam, first is maximum at neutral axis. நியூட்ரல் அடுத்த ஆப்ஷன் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே டிக்ரீஸ் ஆகும், எபோவில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த ஆப்ஷன் இன்க்ரீசஸ் பிலோ த நியூட்ரல் ஆக்சிஸ் அண்ட் டிக்ரீசஸ் எபோவ் த நியூட்ரல் ஆக்சிஸ் ரிமைன் சேம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆன்சர் சி தான். இன்க்ரீசஸ் பிலோ த நியூட்ரல் ஆக்சிஸ் அண்ட் டிக்ரீசஸ் எபோவ் த நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே இன்க்ரீஸ் ஆகும், எபோவில் டிக்ரீஸ் ஆகும். So diagonal tension in the beam increases below the neutral axis and decreases above the neutral axis. அடுத்த question, when shear stress exceed the permissible limit in the slab, then it is reduced by. When the shear stress exceed the permissible limit in the slab, then it is reduced by. ஸோ ஒரு ஸ்லாபில் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பர்மிசிபிள் லிமிட்டோட அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? இன்க்ரீஸிங் த டெப்த், providing shear reinforcement, using high strength steel, using thinner bar but more number. Increasing depth, providing shear reinforcement, using high strength steel, using thinner bar but more in number. So shear stress permissible limit ஓட அதிகமாயிடுச்சு அப்படின்னா இந்த shear stress-ஐ எப்படி குறைக்கலாம்னா ஸ்லாபோட டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா இந்த shear stress-ஐ வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து ஏ தான், இன்க்ரீஸிங் த டெப்த். When the shear stress exceeds the permissible limit in the slab, then it is reduced by increasing the depth. அடுத்த question, workability of concrete is directly proportional to. Workability of concrete is directly proportional to aggregate cement ratio, time of transit, grading of aggregate and all the above. Workability of concrete is directly proportional to aggregate cement ratio, time of transit, grading of aggregate. So correct answer is grading of aggregate. So workability எப்போதுமே directly proportional to grading of aggregate. அடுத்த question, for road pavement the cement generally used is. For road pavement the cement generally used is. So road pavementல என்ன type of cement வந்து யூஸ் பண்ணுவாங்க? Ordinary Portland cement, rapid hardening cement, low heat cement, blast furnace slag cement. Ordinary Portland cement, rapid hardening cement, low heat cement and blast furnace slag cement. So correct answer is rapid hardening cement. So road pavementல mostly யூஸ் பண்ணுறது வந்து rapid hardening cement தான். ஸோ இது வந்து கொஞ்சம் குயிக்காக செட் ஆகுங்கிற பர்பஸ்க்காக கூட rapid hardening cement வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ blast furnace slag வந்து கொஞ்சம் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது, ஏதாவது ஃபயர் ப்ரூஃப் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கொடுக்கணும்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுற சிமெண்ட் தான் blast furnace slag சிமெண்ட். ஸோ ரோட் பேமெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ரேப்பிட் ஹார்டனிங் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின், அடிஷன் ஆஃப் பொசலோனோ டு ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் காசஸ். அடிஷன் ஆஃப் பொசலோனோ டு ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் காசஸ். ஸோ சிமெண்ட்டில் வந்து பொசலோனோவை அடிஷன் பண்ணுறதுனால என்ன நடக்குது? Decreases in early strength, reduction in chemical action with sulfate, increase in shrinkage, all the above. Decrease in early strength, reduction in chemical action with sulfate, increase shrinkage and all the above. So correct answer is all the above.
ஸோ ஒரு ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டில் பொசலோனோவை ஆட் பண்ணுறது மூலயமா இயர்லி ஸ்ட்ரென்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி கெமிக்கல் ஆக்ஷனை வந்து கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணலாம். ஷ்ரிங்கேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் த எபோவ். அடுத்த கொஸ்டின், curing of pavement, floors, roof and slab is done by. Curing of pavement, floor, roof and slab is done by. ஸோ ஸ்லாபு, ஃப்ளோர், ரூஃப் இதுலலாம் க்யூரிங் மெத்தட் என்ன யூஸ் பண்ணுவோம்? மெம்பரைன் மெத்தட், பாண்டிங் மெத்தட், கவரிங் சர்ஃபேஸ் வித் பேக், ஸ்ப்ரிங்க்லிங் வாட்டர் மெத்தட். மெம்பரைன் மெத்தட், பாண்டிங் மெத்தட், கவரிங் சர்ஃபேஸ் வித் பிளாக் அண்ட் ஸ்ப்ரிங்க்லிங் மெத்தட். ஸோ ஃப்ளோர், ரூஃப், ஸ்லாப் இதை பொறுத்த வரைக்கும் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோன்னா பாண்டிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தண்ணியை வந்து கொஞ்சம் நேரம் தேக்கி வச்சுருக்க மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மெத்தட் பேர் பாண்டிங் மெத்தட். ஸோ க்யூரிங் ஆஃப் பேமெண்ட், ஃப்ளோர், ரூஃப் அண்ட் ஸ்லாப் இஸ் டன் பை பாண்டிங் மெத்தட். அடுத்த கொஸ்டின், பிக் அப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் ஆர் நெசசரிலி பிளான்டு ஃபார் தர் லொக்கேஷன். எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் ஆர் ப்ரொவைட் டு அக்கமடேட் thermal expansion. Construction joint are provided to control shrinkage cracks. ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் ஆர் நெசசரிலி பிளான்டு ஃபார் த லொக்கேஷன். ஸோ லொக்கேஷனை பொறுத்து தான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் வந்து அமைய போகுது. அதே மாதிரி எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் ஆர் ப்ரொவைடட் டு அக்கமடேட் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த சென்டென்ஸும் கரெக்டு. அடுத்த ஸ்டேட்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் ஆர் ப்ரொவைட் டு கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கேஜ் கிராக்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்கேஜ் கிராக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் இருக்க 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டுங்கிறதுனால ஆன்சர் ஆல் த எபோவ். அடுத்த கொஸ்டின், த பல்க் டென்சிட்டி ஆஃப் அக்ரிகேட் டிபெண்ட்ஸ் அப்பான். த பல்க் டென்சிட்டி ஆஃப் அக்ரிகேட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஷேப், கிரேடிங், காம்பேக்ஷன், ஆல் த எபோவ். ஷேப், கிரேடிங், காம்பேக்ஷன், ஆல் த எபோவ். ஸோ அக்ரிகேட்டோட பல்க் டென்சிட்டி எதை பொறுத்து அமையுது? ஸோ எப்போதுமே அக்ரிகேட்டோட பல்க் டென்சிட்டி, ஷேப், கிரேடிங், காம்பேக்ஷன் இந்த 3 பொறுத்து தான் அமையும். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் த எபோவ். அடுத்த கொஸ்டின், காங்கிரீட் கெயின் ஸ்ட்ரென்த் டியூ டு. காங்கிரீட் கெயின் ஸ்ட்ரென்த் டியூ டு. ஸோ காங்கிரீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து எப்போ கிடைக்கும்? ஸோ அந்த ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது தான் காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து முழுமையாக அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்போது ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட் ப்ராசஸில் தான் காங்கிரீட்டுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட், கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் சிமெண்ட் வித் சாண்ட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட், எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் அக்ரிகேட், ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட், ஆல் த எபோவ். ஸோ ஹைட்ரேஷன் ப்ராசஸில் மட்டும்தான் காங்கிரீட்டுக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஹைட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட். அடுத்த கொஸ்டின், to determine the modulus of rupture, the size of test specimen used is. To determine the modulus of rupture, the size of test specimen used is 150 into 150 into 500 mm, 100 into 100 into 700 mm, 150 into 700 mm, 100 into 100 into 500 mm. To determine the modulus of rupture, the size of test specimen is 150 into 150 into 700 mm. ஸோ டெஸ்ட் ஸ்பெசிமனோட சைஸ் வந்து 150 into 150 into 700 mm. ஸோ அடுத்த கொஸ்டின், ட்ரைகால்சியம் அலுமினேட். ட்ரைகால்சியம் அலுமினேட் C3A react fast with water, generate less heat of hydration, causes initial setting and early strength of cement, does not contribute to develop ultimate strength. ஸோ ட்ரைகால்சியம் அலுமினேட்டை பொறுத்த வரைக்கும் generate less heat of hydration. ஸோ ட்ரைகால்சியம் அலுமினேட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஹைட்ரேஷனில் லெஸ் ஹீட்டை வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்காக தான் அந்த ட்ரைகால்சியம் அலுமினேட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ C3A uses generate less heat of hydration. அடுத்த கொஸ்டின், வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இஸ் ஜென்ரலி எக்ஸ்பிரஸ்ட் இன் வால்யூம் ஆஃப் வாட்டர் ரெக்யூட் பர். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இஸ் ஜென்ரலி எக்ஸ்பிரஸ்ட் இன் வால்யூம் ஆஃப் வாட்டர் ரெக்யூட் பர். ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து எப்போதுமே எதை வச்சு கண்டுபிடிப்போம்? ஒரு பேக் சிமெண்ட்டுக்கு எவ்வளோ வந்து ரேஷியோ தேவைப்படுதுன்னு கண்டுபிடிப்போம். ஸோ ஒரு பேக்குங்கும் போது 50 kg. ஸோ 50 kg சிமெண்ட்டுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து தேவைங்கிறத தான் கண்டுபிடிப்போம். ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இஸ் ஜென்ரலி எக்ஸ்பிரஸ்ட் இன் வால்யூம் ஆஃப் வாட்டர் ரெக்யூட் பர் 50 kg. ஸோ ஆன்சர் வந்து 50 kg. அடுத்த கொஸ்டின், காங்கிரீட் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப். காங்கிரீட் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் cement, aggregate, water, all the above.
ஸோ காங்கிரீட்டுங்கிறது சிமெண்ட், அக்ரிகேட், வாட்டர். ஸோ இது மூணும் சேர்ந்தது பேர் தான் காங்கிரீட். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் த எபோ. காங்கிரீட் இஸ் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் சிமெண்ட், அக்ரிகேட், வாட்டர் அண்ட் ஆல் த எபோ. ஸோ இதோட இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.